வணக்கம், என்னுடைய பேர் வித்யாவதி. ஃபயர்லெஸ் குக்கிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் ஒரு டெசர்ட் தான் பண்ண போகிறேன். டெசர்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ 2 things we have to make it ready. ஒன்று வந்துட்டு டஃப் அந்த மாவு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டாவது வந்துட்டு அந்த ஸ்டஃபிங் லட்டு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, மில்க் பவுடர் 200 கிராம், கோகனட் பவுடர் 100 கிராம், சுகர் 25 கிராம். இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அரைச்சி வச்சுட்டு நம்ம தண்ணி லைட்டாக தெளித்து விட்டு பிசைஞ்சு ரெடியாக ஒரு டஃப் சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த உள்ள ஸ்டஃபிங் லட்டு எப்படி பண்ணணும்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ் கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் வந்து வால்நட்டு, அதாச்சும் எல்லோ ரைசின்ஸ், இது எல்லாத்தையுமே அரைச்சி அதுலேயே 25 கிராம்ஸ் ஆஃப் ஜாகரி ஆட் பண்ணி நம்ம அரைச்சி ஜஸ்ட் நம்ம ஒரு பால் மாதிரி குட்டி குட்டியாக ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த டஃப்பை ஜஸ்ட் ஒரு வட்டத்தில் தட்டிட்டு உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரோல் மாதிரி மேக் பண்ணிவிட்டு அப்ளையிங் கீ இன் அவர் ஹேண்டை அதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு கிராக் இல்லாமல் நல்லா நம்ம அது ரோல் பண்ணதுக்கப்புறம் ஒரு மைல்டு ப்ரெஸ் கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கேன் கார்னிஷ் வித் எய்தர் வால்நட்டா இல்லாட்டா வந்து கேஷ்யூ, பாதாம், எது நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ட்ரை ஃப்ரூட் வச்சு நம்ம வந்துட்டு அதை கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காகனா ஈஸியாக we can make it within 15 to 20 minutesலேயே நம்ம செய்யலாம். எல்லாருமே இதை சாப்பிட்லாம். இதுக்கு ஃபயர் நீடடுன்னு இல்லை. ஸோ ஃபார் திஸ் பொங்கல் இதை நாங்கள் செய்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.